திமுக தலைமையிலான கூட்டணி மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணியாக இருக்கிறது. மற்ற எதிர்க்கட்சிகள் ஒரு கூட்டணியாக உருவாக முடியாத அளவுக்கு சிதறி கிடக்கிறார்கள். அவர்களுக்கு இடையிலே இன்னும் ஒரு ஒருமித்த கருத்தே உருவாகவில்லை, ஒன்றாக முடியவில்லை. கூட்டணியாக உருவாக முடியாத நிலையில் திமுக கூட்டணியை வீழ்த்துவோம் என்று சொல்லுவது நகைப்புக்குரியதாக இருக்கிறது. செவிலியர் போராட்டம் இப்போ முடிச்சிட்டாங்களே, அமைச்சர் பதில் சொல்லியிருக்கிறாரு. 169 பேர் என்னவோ இப்போ பணி நிரந்தரம் செய்கிறாங்க. 1000 பேருக்கு பணி நிரந்தரம் தருவோங்கிற உறுதிமொழியை அவர் தந்திருக்கிறாரு. அதனால் அந்த போராட்டத்தை அப்போது நிப்பாட்டி இருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் தொடர்கிறது. ஏற்கனவே நான் விடுத்த அதே வேண்டுகோளை மறுபடியும் மாண்புமிகு முதலமைச்சருக்கு முன்வைக்கிறேன். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக பரிசீலிக்க வேண்டும். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும். ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவு அளித்திருக்கிறோம். அதே நிலைதான் இப்போதும். ஆசிரியர்கள் முன்வைக்கக்கூடிய, அரசு ஊழியர்கள் முன்வைக்கக்கூடிய ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கைகள் உள்ளிட்ட அனைத்தும் பரிசீலிக்கப்பட வேண்டியவை. அரசு விரைந்து ஒரு முடிவெடுக்க வேண்டும். தேர்தல் அறிக்கையில் கடந்த முறை என்ன வாக்குறுதி தந்தார்களோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றுதான் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து தீவிரமாக கலந்தாய்வு செய்து ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். திமுகவுக்கு பரிந்து பேசுகிறோம் அல்லது முட்டுக் கொடுக்கிறோம் என்று சில விமர்சனங்கள் வெளிப்படையாக வருவதனால் அதற்காக பேசவில்லை, கருத்தியலுக்காக பேசுகிறோம். நாங்கள் உள்வாங்கிக் கொண்டிருக்கிற சமூக நீதி அரசியல், பெரியார் அரசியல், அம்பேத்கர் அரசியல், மார்க்சிய அரசியல், அதுதான் எங்களுக்கு முதன்மையானது. கூட்டணி என்பது 2ஆம் பட்சம்தான் என்று சொல்லுவதற்காக அதை அழுத்தி கூறுகிறேன். இந்த கேள்வியை நீங்கள் முதலமைச்சர்கிட்டே கேட்கணும். எங்களை மாதிரி இருக்கிற ஆள்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கோம். அதான் நாங்கள் தானே அந்த கருத்தை உங்கள் கருத்தில் தானே இருக்கிறோம். மதுவை ஒழிக்க வேண்டும்ங்கிற கருத்து எங்கள் கருத்து. அப்போ உங்கள் கருத்து அதுதான், எங்கள் கருத்து அதுதான். நாங்கள் முதல்வர்கிட்ட சொல்கிறோம், நீங்களும் கேளுங்க. அதனால தான் தமிழ்நாட்டில் பிஜேபி வளரக்கூடாதுன்னு சொல்கிறோம். எவ்வளவு மோசமான சக்திகள், மதவாத சக்திகள், இந்த பாசிச சக்திகள் என்பதற்கு இது சான்று.